நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். நம்ம எழிலுக்கும் சுடருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட் சீனெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம எழில் பார்த்தா நம்ம சுடரோட லிப்ல கிஸ் அடிக்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இந்த ராமையா அதுக்கடுத்து தீபா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. ராமையா மசம் நிற்காதீங்க, உடனே இந்த பூவெல்லாம் கொண்டு போய் எந்த ரூமில் ஃபஸ்ட் நைட் நடக்க போதோ அந்த ரூமுக்கு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ராமையா வந்து எழிலோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. என்ன ராமையா பூவோட வந்திருக்கீங்க, என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்காரு. ஐயா இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் நைட்டில் இந்த ரூமில் தான் நடக்க போகுது, அதான் டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆளெல்லாம் வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே தீபா வந்து உள்ளே வராங்க. நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஹலோ சார், நான் வந்து ஃபஸ்ட் நைட் ரூமெல்லாம் அரேஞ்ச் பண்ணுற ஆள், சரியா, இது எனக்கு 50வது ஃபஸ்ட் நைட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னது உங்களுக்கு 50வது ஃபஸ்ட் நைட்டா அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் வந்து ஷாக் ஆகுது. சார் நீங்கள் ஷாக் ஆகுற மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து 50வது ஃபஸ்ட் நைட் வந்து எல்லா ரூம் டெக்கரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது வந்து 50வது ரூம் உங்களுக்காக நான் பண்ணி கொடுக்க போகிறேன். இதை பார்த்தாலே உங்களுக்கே ஃபஸ்ட் நைட் மூடு இல்லாதவங்க கூட வந்துடும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே என்னமோ பண்ணி தொலைங்க, எல்லா அம்மாவுக்காக வந்து நான் பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து வந்து எழில் வந்து போயிடுறாங்க. போன பிறகு ராமையா பூவெல்லாம் கட்டில் கொட்டுங்க, அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு ராமையா போட்டு வேலையை வாங்கிடுறாங்க. ராமையா தான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. கடைசியில் தீபா டெக்கரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ராமையா டெக்கரேட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அவர் தான் பூ அங்கே வைக்கிறதும் இங்கே வைக்கிறதும் இது பண்ணிகிட்டு இருக்காரு. சரி அவ்வளோதான் ராமையா, முடிஞ்சு வாங்க போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீங்கள் தான் வந்து டெக்கரேட் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, கடைசியில் என்னைய வேலை வாங்கி என்னைய பெண்டை கலட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராமையா சொல்கிறாங்க. அடுத்தது வெளியில் போயிடுறாங்க. வெளியில் போனவங்க இந்து வந்து சொல்கிறாங்க, எப்படியோ வந்து ரூம் டெக்கரேட் பண்ணியாச்சு, எழிலும் ரெடியாக இருக்கார், இனிமேல் வந்து சுடரை தான் கிளப்பணும், வா கிளப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பேய் மேடம் நீங்கள் எங்கே வாரீங்க, சுடருக்கு தான் உங்களை பார்த்தாலே தெரியும்ல, நீங்கள் எங்கே அங்கே வாரீங்க, நீங்கள் இங்கேயே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம்ல நான் மறந்துட்டேன், நான் ஒரு ஆர்வத்தில் வந்து மறந்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், இப்போ தீபா நீ போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் எனக்கு ஒரு ஐடியா தோணுது, பேசாமல் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து என்ன கலர் சேலை கட்டினா பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா அந்த கலர் சேலையை போய் நான் வந்து சுடர் கட்டி விட்டுருவேன், அப்போம்போது ஒரு அட்ராக்ஷன் வரும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தீபா பயங்கரமாக இந்த விஷயத்தெல்லாம் பின்னுறையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மேடம் நான் பார்க்க தான் முரட்டு சிங்கிள், ஆனால் இந்த விஷயத்தில் பயங்கரமான கில்லாடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி இப்போது நான் வெளியிலேருந்து எழிலுக்கு என்னென்னலாம் பிடிக்கும்னு சொல்கிறேன், அதே மாதிரி வந்து சுடர் அரேஞ்ச் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து தீபா வந்து போகிறாங்க. ஹலோ நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள பார்த்தோன்னே சுடர் கேட்குறாங்க. என்னம்மா நீ, நான் தான் வந்து இந்த ஃபஸ்ட் நைட் அரேஞ்ச் பண்ணுற ஆள், உன்னை ரெடி பண்ணி விட வந்திருக்கேன், கிளம்பு ரெடியாகு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கே விருப்பம் இல்லை, நீங்கள் வேறு ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே இந்த வீட்டு அம்மா தான் என்கிட்ட எல்லா உத்தரவும் கொடுத்துருக்காங்க, ஒழுங்காக கிளம்புறியா, அம்மாட்ட சொல்லவா அப்படிங்கிற மாதிரி கேட்டவொன்னே, இல்லை வேண்டாம் நான் கிளம்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம சுடர் வந்து கிளம்புற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. சரி எந்திரி ஃபஸ்ட்டு சேலையை கட்டுவோன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கலரு அந்த ரோஸ் கலரும் சேர்ந்து வயலட் கலரும் மிக்ஸ் ஆன கலர் சேலையை கட்டுறாங்க. அடுத்து ஒன்று ஒன்றா வெளியில் வந்து நம்ம தீபா வந்து இவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்துக்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த இது போடவா அந்த இதை போடவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. வளையல் கம்மல் எல்லாத்தையுமே கேட்டு பொட்டு கொண்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை போடு அதை போடுன்னு சொல்லிட்டு வெளியில் இருந்துட்டு வந்து நம்ம தீபா இருக்காங்க, தீபாவுக்கு வந்து இந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உள்ளே போய் அதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி முடிச்சிட்டேன், சூப்பர், இப்போ உன்னை பார்த்தாலே அவரே மயங்கி விழுந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுடர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சரி வாங்க நேரம் ஆயிடுச்சு ஃபஸ்ட் நைட் ரூமுக்குள்ளே போவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கூட்டிகிட்டு வர மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க. உள்ளே பார்த்துக்கிட்டோம்னா நம்ம எழில் இருக்கார்ல, எழில் வந்து கையில் மல்லிகைப்பூவெல்லாம் சுற்றிக்கிட்டு அதை மோந்து பார்த்துக்கிட்டு அந்த ஃபஸ்ட் நைட் மூட்லேயே வந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. அவர் உள்ளே உட்காந்துருக்காங்க. உள்ளே வந்து நம்ம இவங்க போகிறாங்க, யார், நம்ம சுடர் வந்து போகிறாங்க. போனவொடனே சுடர் கையில் இருக்கிற பாலை குடிச்சிட்டு அவங்க பாதி குடிச்சிட்டு உனக்கு வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. சுடர் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே அமைதியாக இருக்காங்க. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பக்கத்துலேயே வச்சுட்டு கையில் இருக்கிற பூவை மோந்து பார்த்துட்டு டக்குன்னு சுடரோட கையை பிடிச்சி இழுத்துடுறாங்க. சுடர் வந்து பார்த்தோம்னா அந்த மடியில் வந்து விழுந்துடுறாங்க. யார், நம்ம எழிலோட மடியில் வந்து விழுந்துடுறாங்க. அடுத்து பேக்ரவுண்டில் லவ் சாங்கெல்லாம் போகிறாங்க. 2 பேருமே கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே மெதுவாக எழில் இருக்கார்ல, எழில் வந்து சுடரை பிடிச்சி அப்படியே பக்கத்தில் வராரு. மெதுவாக வந்து அவங்க உதட்டில் வந்து கிஸ் கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. கிஸ் குடிச்சதோட டக்குன்னு பார்த்தோம்னா எடுத்து விட்டுறாங்க. அது வந்து யாத்தா கனவாக இருக்குது. யாருக்கு, நம்ம இவர் எழில் வந்து கனவு காண்ற மாதிரி காட்டுறாங்க. ஐயோ இதனடா கனவா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேலை கனவாக இருந்துச்சு, நிஜமாக இருந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்தா நம்ம தீபா வந்து சுடரை வந்து ரூமுக்குள்ளே தள்ளி கதவை பூட்டிடுறாங்க. மேடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டி விட்டுறாங்க. இங்கே பார்த்தா பயங்கரமான கோவத்தில் உட்காந்துருக்காரு நம்ம எழில். வந்து ஃபஸ்ட் நைட்டே விருப்பம் இல்லை, ஆனால் ஃபஸ்ட் நைட் நடக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்திலே இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா சுடரும் அதே கோவம் தான், நமக்கு விருப்பம் இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு போய் பாலை கூட எழில்கிட்ட கொடுக்கல, விறுவிறுன்னு கொண்டு போய் அந்த டேபிளில் வச்சுட்டு விறுவிறுன்னு அவங்க ஒரு கட்டிலில், நம்ம சுடர் ஒரு மூலையில் இருக்காங்க, எழில் ஒரு மூலையில் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து எழில் வந்து சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம 2 பேர்த்துக்குமே வந்து ஃபஸ்ட் நைட் நடக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, சரியா, அம்மாவோட உடம்பு சூழ்நிலையினால் தான் 2 பேருமே ஒத்துக்கிட்டோம், அதனால் இந்த ஃபஸ்ட் நைட்டு நமக்குள்ளே எதுவுமே நடக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சுடர் சொல்கிறாங்க, ஆமாம் சார், எனக்கும் வந்து இந்த ஃபஸ்ட் நைட்டில் வந்து விருப்பம் கிடையாது, சரியா, அதனால தான் இந்த ஃபஸ்ட் நைட்டுக்கு நானே விருப்பம் இல்லாமல் தான் அம்மாக்காக தான் கிளம்பி வந்திருக்கேன், அதனால் இது வேண்டாம். ஆனால் வெளியில் வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து எழில் கேட்குறாங்க. வெளியில் வந்து நம்ம நடந்துருச்சு, எல்லாமே முடிஞ்சு
முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிடுவோம். ஆனால் உள்ளே வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிடுவோம் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சுடர் சொல்கிறாங்க. சுடர் சூப்பர், இதை தான் நானும் எதிர்பார்த்தேன், நீ போய் அந்த பக்கம் படு, நான் இந்த பக்கம் படுக்கேன் அப்படி சொல்லிட்டு அவருங்க போய் அந்த சைடு படுத்துக்கிறாங்க. சென்டரில் தலைவாணி வச்சுட்டு இவர் இந்த சைடு படுத்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்கிட்டு பார்த்தா வெளியில் வந்து இந்துக்கு பயங்கரமான சந்தோஷம். எப்படியோ வந்து சுடருக்கும் எழிலுக்கும் வந்து ஃபஸ்ட் நைட் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு அதே சைடு பார்த்தா மனோவை காட்டுறாங்க. மனோ வந்து பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க. எப்படியோ வந்து நான் கல்யாணம் பண்ண போகிற ஒரு இடத்துல வந்து நீ உட்காந்துட்டு கல்யாணம் பண்ணிட்ட, இப்போ பார்த்தா நான் இருக்க வேண்டிய இடத்துல நீ ஃபஸ்ட் நைட்டில் இருக்க, என்னால் என்ன பண்ணுறேனே தெரியலை அப்படிங்கிற மாதிரி கோபத்தில் இருக்காங்க. பக்கத்தில் செல்வி இருக்காங்களே, செல்வி விறுவிறுன்னு போகிறாங்க. போய் அந்த ரூம் பக்கத்தில் இருக்காங்க. அம்மா அம்மா உள்ள பத்தி வாசம் மல்லிகைப்பூ வாசமெல்லாம் பயங்கரமாக வந்துக்கிட்டு இருக்குமா, எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் நைட் நடக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏய் நீ வேறு ஏண்டி, நானே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த ஃபஸ்ட் நைட்டை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தால் குருடி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து மனம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம செல்விக்கிட்ட. செல்வி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா மனம் அங்கே மாடியிலேருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. படி வழியாக மாடிப்படியில் உருண்டு வந்து கீழே விழுந்துடுறாங்க. நம்ம மனம் நம்ம மேலே பார்த்தா நம்ம இவங்க இருக்காங்கல்ல, செல்வி வந்து அப்படியே சேலை வரைஞ்சி கட்டிட்டு கீழே இறங்குற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.